Hi, hello friends. வணக்கம் and welcome to my channel Malaysia Civil Marriage Guide. மலேசியாவில் சட்டப்படி திருமணத்தை எப்படி பதிவு செய்வது, இது தொடர்பான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதே வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா, மலேசியாவில் சிவில் திருமண பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் என்னென்ன, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். இது பற்றின விவரங்களை இன் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்பாக, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளார வந்திருக்கீங்கன்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப் டு டேட் உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏற்கனவே உள்ள சில வீடியோஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்ற விஷயத்தை நான் ரொம்ப ஜெனரலாக ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் இங்கே தரப்போகிறேன். நம்ம பார்க்க போகிற முதல் டாக்குமெண்ட் என்னென்னா அடையாள அட்டை, ஐடென்டிட்டி கார்டு. அதாவது மலேசியர்களை பொறுத்தவரை மைக் கார்டுன்னு கூப்பிடுவோம். மலேசிய குடிமக்கள் தங்களுடைய மைக் கார்டு அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். இது உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆவணமாகும். சிவில் திருமணத்திற்கு விண்ணப்பம் அளிப்பதற்கு முன்பாக உங்களுடைய அடையாள அட்டை நல்ல செயல்பாட்டில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். ஒருவேளை சேதமடைந்திருந்தால் உடனடியாக புதிதாக மாற்றிவிட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் திருமண வயதை எட்டிய நீங்கள் ஒருவேளை 18 வயதிற்கு மேல், அதாவது மலேசிய சட்டப்படி ஒவ்வொரு மலேசியரும் 18 வயதை அடைந்தவுடன் தங்களுடைய மைக்காட்டை புதுப்பிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை 18 வயதில் நீங்கள் உங்கள் மைக்காட்டை புதுப்பிக்காமல் இருந்திருந்தால் திருமணத்தை விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாகவே உங்கள் அடையாள அட்டையை மாற்றி இருக்க வேண்டும். அதேபோல்தான் உங்கள் அடையாள அட்டையில் இருக்கும் முகவரியும். முகவரி மிகவும் முக்கிய பங்களிக்கிறது. ஏனென்றால் திருமணத்தை விண்ணப்பம் செய்வதற்கு உங்கள் அடையாள அட்டையில் இருக்கும் முகவரியே நீங்கள் விண்ணப்பம் செய்ய போகும் அலுவலகத்தை முடிவு செய்கிறது. ஆகவே அடையாள அட்டையை வைத்திருந்தால் மட்டும் பத்தாது, நான் கூறிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஆவணம் என்னவென்றால் கடவுச்சீட்டு, அதாவது இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட். மலேசியர்களுக்கு எப்படி அடையாள அட்டையோ அதேபோல் நீங்கள் வெளிநாட்டவராக இருந்தால் உங்களை அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆவணமாக இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட் இருக்கிறது. உங்களுடைய பாஸ்போர்ட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் காலாவதியாகி இருக்கக்கூடாது. பொதுவாகவே ஒரு இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட் 10 வருடத்திற்குட்பட்டதாக இருக்கும். ஒருவேளை அதனுடைய வேலிடிட்டி பீரியட் முடியும் தருவாயில் இருந்தால் கண்டிப்பாக அதனை புதுப்பித்திருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் உங்களுடைய விசா. உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கும் விசா, அதாவது நீங்கள் மலேசியாவிற்குள் தங்குவதற்கான அனுமதியை தரும் அந்த விசா, ஒருவேளை டூரிஸ்ட் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, ஸ்பவுஸ் விசா, இப்படி பல வகையான விசாக்கள் உள்ளன. எந்த விசாவின் கீழ் நீங்கள் மலேசியாவில் தங்கியிருக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகும். விசா பற்றிய மேலும் தகவல்களை வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். மூன்றாவதாக நாம் கவனிக்கக்கூடிய ஆவணம் என்னவென்றால் திருமண தடை இல்லை, திருமணம் ஆகாதவர் என்றதற்கான சான்றிதழ், அதாவது சிங்கிள் சர்டிஃபிகேட் அல்லது சர்டிஃபிகேட் ஆஃப் நோ இம்பீடிமெண்ட். அது நாட்டுக்கேற்றவாறு மாறுபடும். இந்த சான்றிதழின் மூலம் நீங்கள் சட்டப்படி திருமணம் செய்ய தகுதியானவரை என்பதை உறுதிப்படுத்தும். இந்த சான்றிதழ் உங்கள் நாட்டிலிருந்தோ அல்லது மலேசியாவில் இருக்கும் உங்கள் நாட்டின் தூதரகம், உயர் ஆணையகம் போன்ற இடங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே கூறியது போல் ஒவ்வொரு நாட்டிற்கான சட்ட முறைப்படி இந்த சான்றிதழ் வழங்கப்படும். மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய ஆவணம் என்னவென்றால் பிறப்புச் சான்றிதழ். நீங்கள் வெளிநாட்டவராக இருந்தால் பிறப்புச் சான்றிதழ் கொண்டு வருவது மிகவும் அவசியம். தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஆவணம் என்னவென்றால் விவாகரத்து சான்றிதழ், அதாவது டிவோர்ஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றிருந்தால் அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும். இதுவும் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. இறுதியாக நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி உங்களுடைய முன்னாள் துணைவர் இறந்திருந்தால் அவருடைய இறப்பு சான்றிதழையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டுள்ள 6 ஆவணங்களும் மிகவும் முக்கியமான ஆவணங்களாக கருதப்படுகின்றன. ஆனாலும் ஒவ்வொரு விண்ணப்பதாரரின் சூழ்நிலையும் வேறுபடும். எனவே உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் மாறுபடலாம். விண்ணப்பிக்கும் முன் தொடர்புடைய பதிவு அதிகாரியிடம் சமீபத்திய தேவைகளை சரிபார்த்து கொள்ளவும்.
இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி டாபிக் தொடர்பான கேள்விகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இமெயில் கூட பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.